Good morning. 25th ஏப்ரலில் இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு உண்டான ட்ரேடிங் வீடியோ இது ஒன்றா சேர்த்து போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. இதில் வந்து ஒரு மார்னிங் ட்ரேட்லேயே வந்து 125 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்ல அருமையான ட்ரேட் இது. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ட்ரைலிங் பண்ணியிருக்கோம் ஸ்டாப் லாஸை. அது முடிஞ்சோடனே ஒரு புட் சைடு இம்மீடியட்டாக ஒரு புட் சைடு ட்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூனில் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் ₹7.60 உள்ள ப்ரீமியம் வந்து ₹156 வரைக்கும் போயிருந்துச்சு. பட் அதில் ஒரு ₹22 வரைக்கும் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கேபிட்டல் டபுள் ஆகிருந்தது. ஒரு ₹8000 கேபிட்டலில் அவங்க எடுத்துருக்கிறது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது டபுள் ஆகிட்டு இருந்தது கேபிட்டலில். ஒரு ₹8000 உண்டான கேபிட்டல் ட்ரிபிளாக ஆகிருந்தது. அது பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வீடியோ காலையில் ஒரு கால் சைடு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்போம். இதில் நிறைய லேர்னிங் இருக்கும். ஒரு ட்ரேடிங் எடுக்கணும்னா என்னென்ன பார்க்கணும், காலையில் வாட் ஆர் த கண்டிஷன் யூ சே ட்ரேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, எந்த கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்றதுக்கு இந்த வீடியோவில் லேர்னிங்கும் இருக்கும். அதை வாட்ச் பண்ணுங்க. இது யூஸ் ஆகலைன்னா ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தேவைப்படுதோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோ இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் அதுவும் எங்களுக்கு வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். லைவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு 3 to 5 ஓகே பையிங் தான் நடந்துட்டுருக்கு. கால் சைடு என்ட்ரி 190 ஸ்டாப் லாஸ் 190 ஸ்டாப் லாஸ் 190 ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் இருக்க மூமெண்ட் வெளியே வராதிங்க. $193 ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கோங்க. இன்னும் இருக்கு மூமெண்ட். அதில் 289க்கு ஒரு சப்போர்ட்டு, 289ல் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும் சின்னதாக. இது பிரேக் ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட்டு ட்ரையல் பண்ணலாம். எஸ் ஆகல, பிரேக் ஆகிடும். ட்ரையல் பண்ணுங்க. ப்ராஃபிட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன அதில் ப்ராஃபிட்லேருந்து ஒரு சின்ன இது ரிஸ்க் எடுங்க. இது அப்படியே ட்ரையல் ஆகும். எக்ஸிட் ஆகி ஆகாதீங்க. ஸோ 105 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு காலையில். இது மேலே போச்சுன்னா இன்னும் கரெக்டாக இருக்குது. இன்னும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கல. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வால்யூம் வித் டைம் தான். பட் இன்னும் இருக்கு மூமெண்ட்டு. எடுக்காதவங்க இந்த பாட்டமில் ஸ்டாப் லாஸ் போட்டு எடுத்துங்க. எடுக்காதவங்க அந்த கேண்டலுக்கு பாட்டமில் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. மீதி பேர் அப்படியே ட்ரையல் பண்ணிக்கோங்க. டார்கெட் 344 இல்லை அந்த கேண்டலுடைய ப்ரீவியஸ் லோ. $115 பாயிண்ட்ஸ். இன்னும் இருக்க மூமெண்ட் வராதிங்க வெளியில். கால் சைடு மூமெண்ட் இருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க. எஸ், இந்த டார்கெட் எடுத்துடலாம். 135 பாயிண்ட் டார்கெட்டு. இது மாதிரி டார்கெட்லாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி கிடைக்கும். அதை கரெக்டாக கேப்சர் பண்ணணும், அதான் விஷயம். ஸோ வி பிளான்ட் பிஃபோர் த ட்ரேட். இன்னும் இருக்கானா 123 வந்துச்சு. ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணுங்க. இன்னும் இருக்குது மூமெண்ட் கால் சைடு. இன்னும் கால் சைடு இருக்குது மூமெண்ட் முடியல. இந்த டார்கெட் கொடுக்கும் கண்டிப்பாக அந்த டார்கெட் கிடைக்கும். என்எஃப் இதுக்கு மேலேயும் போகுது, பட் மோர் தென் என்எஃப். ஏன்னா 137 பாயிண்ட் வித் ஃப்ரெஷ் ட்ரேட். மகேஷ் 45 பாயிண்ட்ஸ். குட். நீங்கள் அதில் ஒரு 20 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே. 3700 நாகராஜன். குட்.
63 points Arvind, 15 points Saravanan. Very good, very good. கொஞ்ச நேரத்துக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் டிகே இருக்கும். ஸோ வென் நாட் டு ட்ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 3 to 5% ப்ராஃபிட் வருதா அவ்வளோதான். நம்மளுக்கு லட்சத்துலலாம் பார்க்கணுன்னாக்கா அது டெய்லி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் போச்சுன்னா யுவர் கேபிட்டல் வில் பி வைப்டு. ஒரு 2 லாட் 3 லாட் போட்டுட்டு பெரிய பாயிண்ட் கேப்சர் பண்ணணும், அதுதான் ஒரு ட்ரேடருக்கு அழகு. அதை புரிஞ்சுக்குங்க. 1000 குவான்டிட்டி 2000 போட்டாக்கா 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது மார்க்கெட்டில். அதுவும் கரெக்டான இடத்துல போகணும். இந்த ட்ரேட் அதுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து கெரியராக பில்ட் பண்ணோன்னா ஒரு ட்ரேட் எடுத்துனே உட்காரக்கூடாது. மார்க்கெட் 3:30 வரைக்கும் இருக்குதுன்னா அது வரைக்கும் அவ்வளோ நேரம் எடுக்க மாட்டோம். நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட் கேப்சர் பண்ணிட்டோம்னா இம்மீடியட்டாக வி ஷுட் க்ளோஸ் த ட்ரேட். Shankar 2.1k, Arvind 6,500, Nagarajan 11,000, 1,500 SRI, 1.8k, Saravanan 3,700, 63 points, Arvind 15 points. கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. 20,000 rupees மகேஷ், பியூட்டிஃபுல். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இருங்க, இது இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. புட் சைடு ஒரு என்ட்ரி, கொஞ்சம் ஒரு 60% தான் கான்ஃபிடென்ட், இதில் பெரிய பாயிண்ட் வராது. எஸ், இப்போ போவோம். இது க்ரீனாக மாறிடும், க்ரீனாக மாறிடும். இது தைரியமாக இருக்கலாம், நீங்கள் க்ரீனாக மாறி மேலே போயிடும். See, we should have talent. ரெண்டு பக்கமும் ட்ரேட் எடுக்கிற டேலண்ட் இருக்கணும், அதான் முக்கியம். 45 கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். புட் சைடு ஒரே விக்ரஸாக போகாது. இன்னும் அந்த ஃபஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணணும். அது முதல்ல மேக்ஸிமம் டார்கெட் உங்களுக்கு 136ஓட வெளியே வந்துடுங்க. 136 போதும், இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. We will end the session. ஒன் கைண்ட் ரிக்வெஸ்ட், ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணலாம், பண்ணாதவங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறோன்னு போட்டாக்கா தட் வில் பி குட். ஹவு மெனி ஆஃப் யூ கோயிங் டு, யார் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, யார் வாட்ச் பண்ண போகிறீங்க, யார் சிச்சுவேஷன் பார்த்து பெஸ்ட்டாக இருந்தால் ட்ரேட் பண்ண போகிறீங்க, அது மெசேஜ் போட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரேட் பண்ண மாட்டேன்றன்னு சில பேர் யோசிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு நல்லா இருந்துச்சுன்னா திடீர்னு உள்ளே போய் லேட்டாக போயிட்டு நல்ல ட்ரேடை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேட் இல்லாத நேரத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லி என்டர் பண்ணுறாங்க நிறைய பேர். அது ரொம்ப 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 தப்பு. ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுங்க, ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு. செட்டப் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. யூ கேன் வெயிட் ஃபார் த செட்டப், பட் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ட்ரேட் எடுக்கிறோம் எடுக்கல, அது ஒரு லாட்னா போட்டுங்க, நீங்கள் ஆஸ் பர் யுவர் சாய்ஸ். பாயிண்ட்ஸும் உங்கள் சாய்ஸ் தான். பட் எடுக்கணுமா இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணும்போது தான், ஏன்னா யாரோ ஒருத்தர் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணும்போது அப்போ திடீர்னு உள்ளே வர்றது, அது நேற்று பார்க்கும்போது ரொம்ப பேஜாராக இருந்தது. இட் இஸ் நாட் லுக்கிங் குட். ஏன்னா அவ்வளோ ஈஸி ட்ரேடை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு டிஃபிகல்ட்டி ட்ரேடில் போய் என்ட்ரு ஆகிட்டு லாக் ஆகாதீங்க. ஸோ ஃப்ரெஷ் மைண்ட் வித் அ ஃப்ரெஷ் ட்ரேட், தட் இஸ் த கான்செப்ட். $167 வந்துச்சுன்னா கொடுத்துருங்க. ரிவர்சல் வருது, அது வால்யூம் இல்லை, மெதுவாக தான் போகுது. கொஞ்சம் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறது. சரி, இது பிரேக் ஆயிடுச்சுன்னா 187ல் இன்னொரு மேலே 3-4 பாயிண்ட் வரும், அதையும் எடுக்கணும்னா எடுக்கிறவங்க எடுக்கலாம். அப்படி ரிவர்ஸ் வரும்போது 187ல் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. 187 கண்டிப்பாக தரும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ப்ராப்ளம் உங்களுக்கு புரியணும். டேஸ் லோவை கொஞ்சம் ரிஜெக்ஷன் லேட் பண்ணணும், உடனே போய்ட்டு அது உடச்சிட்டு இங்கே புரிஞ்சுக்கணும்.
இந்த லோவை உடனே உடையாது, கொஞ்சம் ரிஜெக்ஷன் எடுக்கும், அதனால சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் உடைய விட மாட்டாங்க. இது உடைச்சிச்சுன்னா ஃபால் இருக்குது, பட் அவ்வளோ சீக்கிரம் இது உடைய கஷ்டம் இருக்குது. உடஞ்சிடும். 187 கொடுத்துரும். 187க்கு மேலே ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது, அதனால சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தர் டார்கெட் பார்க்கலாம். $172 trailing stop loss. 172 trailing stop loss. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 172ல் வைங்க. இது 187க்கு மேலே கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது, ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது, 190 வரைக்கும் இருக்குது. வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இன்னும் 2 பாயிண்ட் எடுத்துன்னு விட்டுடுங்க, போதும். எனஃப், போதும். ஸோ 23 பாயிண்ட்ஸ் காலையில் கேப்சர் ஆகிருக்கு. இது ரிவர்சல் ஜோன் ஆயிடுச்சு, போதும். இங்கேருந்து ரெட்டாக மாறும் அது. எனஃப். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ கால் சைடு போயிடும், கொஞ்ச நேரம் லேட் பண்ணலாம். இது க்ரீனாக மாறணும் இப்போ.